முக்கிய செய்தி தேமுதிக மக்கள் நீதி மய்யம் கட்சிகளுடன் திமுக இன்று மாலை தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். திமுக மக்கள் நீதி மய்யம் மற்றும் தேமுதிக இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று உடன்பாடு எட்டப்பட்டால் இன்று மாலையே கையெழுத்தாகும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது கடந்த முறை 2024 கூட்டணி அமைத்த போது சட்டமன்ற தேர்தலில் கூடுதலாக இடங்கள் வழங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டதாகும். அதன் அடிப்படையில் 6 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது 2 தொகுதிகள் திமுக தருவதற்கு ஒப்புக்கொண்டதாகவும், அதிலும் மக்கள் நீதி மையத்தின் சின்னமான டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலிருந்து 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு என்பது கொண்டு செல்லப்பட்டது. டார்ச் லைட் சின்னத்தில் தான் தொடர்ச்சியாக போட்டியிடப்படும் என்று தொடர்ந்து மக்கள் நீதி மையம் தெரிவித்து வருகிறது. அதே போல மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையிலும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்று வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாலையே ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 2 தொகுதிகள் மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே மாநிலங்களவை இடங்களுக்கான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்று மாலை அல்லது நாளை காலை வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுதே ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தேமுதிக ஒப்பந்தம் கையெழுத்தானால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய கட்சிகளுக்கும் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக சிறிய சிறிய கட்சிகளுடனான ஒப்பந்தம் என்பது நாளை அல்லது நாளை மாலைக்குள்ளாக அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா. முக்கிய செய்தி தேமுதிக மக்கள் நீதி மய்யம் கட்சிகளுடன் திமுக இன்று மாலை தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். திமுக மக்கள் நீதி மய்யம் மற்றும் தேமுதிக இடையே இன்று பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று உடன்பாடு எட்டப்பட்டால் இன்று மாலையே கையெழுத்தாகும் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திமுக மக்கள் நீதி மய்யம் இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது கடந்த முறை 2024 கூட்டணி அமைத்த போது சட்டமன்ற தேர்தலில் கூடுதலாக இடங்கள் வழங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டதாகும். அதன் அடிப்படையில் 6 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது 2 தொகுதிகள் திமுக தருவதற்கு ஒப்புக்கொண்டதாகவும், அதிலும் மக்கள் நீதி மையத்தின் சின்னமான டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலிருந்து 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு என்பது கொண்டு செல்லப்பட்டது. டார்ச் லைட் சின்னத்தில் தான் தொடர்ச்சியாக போட்டியிடப்படும் என்று தொடர்ந்து மக்கள் நீதி மையம் தெரிவித்து வருகிறது. அதே போல மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரையிலும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்று வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று மாலையே ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 2 தொகுதிகள் மக்கள் நீதி மய்யம் திமுக கூட்டணியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. தேமுதிகவை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே மாநிலங்களவை இடங்களுக்கான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்று மாலை அல்லது நாளை காலை வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுதே ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தேமுதிக ஒப்பந்தம் கையெழுத்தானால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய கட்சிகளுக்கும் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக சிறிய சிறிய கட்சிகளுடனான ஒப்பந்தம் என்பது நாளை அல்லது நாளை மாலைக்குள்ளாக அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.